உடலுறவை பற்றி யாரும் பெண்களிடம் சொல்லாத விஷயங்கள் என்ன தெரியுமா? ஷாக் ஆகாம படிங்க. 20 வயதின் முற்பகுதியில் உள்ளவர்கள் தங்கள் நண்பர்களிடம் தாங்கள் உடலுறவு கொள்ளும் அளவை பற்றி தற்பெருமை காட்டுவதற்கான அதிக போக்கை கொண்டுள்ளனர். செக்ஸ் என்பது ஆத்மார்த்தமாய் அனுபவிக்கக்கூடியது. நாம் விரும்பிய ஒருவருடன் உடலுறவு கொள்வது நமக்கு திருப்தியை அளிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு திருப்தி அளிக்குமா என்பது உங்கள் இருவரின் செயல்களில் உள்ளது. செக்ஸ் என்பது வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு விஷயங்கள். ஒவ்வொருவருக்கும் செக்ஸ் செயல்கள் வேறுபடுகிறது. சிலருக்கு இது வெறும் உடல் செயல், மற்றவர்களுக்கு இது ஒரு நபருடன் ஒரு உயர்ந்த உணர்ச்சி பிணைப்பை உருவாக்குகிறது. மேலும் தற்போதுள்ள சமூக கருத்துக்களை பொறுத்தவரை ஆண்களும் பெண்களும் பாலினத்தை வித்தியாசமாக உணர்கிறார்கள். ஒரு அமெரிக்க ஆய்வின்படி ஆண்கள் அதிக தன்னிச்சையான பாலியல் விழிப்புணர்வை புகாரளிக்கின்றனர். மேலும் அடிக்கடி மற்றும் மாறுபட்ட கற்பனைகளை கொண்டுள்ளனர். இவற்றையெல்லாம் மீறி ஒருவரின் உடல் பற்றிய அறிவு மற்றும் உடலுறவின் உடல் செயல்பாடு மிக முக்கியமானது. அதை பற்றி பேசுவதில் அல்லது கேள்வி எழுப்புவதில் சங்கடமாக உணரும் பலர் இருக்கிறார்கள். இது செக்ஸ் பற்றிய அறிவின் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கிறது. எனவே பாலியல் பற்றி யாரும் பெண்களிடம் சொல்லாத விஷயங்கள் பற்றி இப்பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பாலியல் சுவை காலப்போக்கில் மாறக்கூடும். உங்கள் 20களின் முற்பகுதியில் நீங்கள் உடலுறவின் போது அடிபணிய வேண்டும். இருப்பினும் நீங்கள் சற்று வயதாகும்போது நீங்கள் திடீரென்று ஆதிக்கம் செலுத்துவதில் மிகவும் ஈர்க்கப்படுகிறீர்கள். இது முற்றிலும் சாதாரணமானது. எனவே மற்ற விஷயங்களை முயற்சிப்பதில் இருந்து உங்களை கட்டுப்படுத்தினால் உங்களை ஒரு பாலியல் அடையாளமாக கட்டுப்படுத்த வேண்டாம். உடலுறவு கொள்வது உங்களை நெருங்கச் செய்யாது. உடலுறவு என்பது அன்பின் இறுதிச் செயல் என்றும், உடலுறவு கொள்வது என்பது தம்பதியினர் முன்பை விட ஒருவருக்கொருவர் நெருக்கமாகி விடுகிறார்கள் என்றும் பரவலாக நம்பப்படுகிறது. ஆனால் இது எப்போதும் உண்மை இல்லை. நீங்கள் இப்போது அன்பு கொண்ட ஒருவரிடமிருந்து தொலைவில் இருப்பதை உணர முடியும். மேலும் நீங்கள் ஒருபோதும் அன்பு செலுத்தாத ஒருவருடன் மிகவும் நெருக்கமாக உணர முடியும். முதல் முறையாக உடலுறவு. பிரபலமான கருத்து என்னவென்றால், நீங்கள் முதன்முதலில் உடலுறவு கொண்ட நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டு விடுவார். அவர் உங்களுக்கு எப்போதும் முக்கியமானவராக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் சில நேரங்களில் அது உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரலாம். அது கல்லூரி அல்லது பணியிடங்களில் யாரோ ஒருவராகிருக்கலாம். அது உங்களுக்கு இப்போது நினைவில் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது நன்றாக இருந்தது என்றால் நீங்கள் அதை பற்றி குற்ற உணர்ச்சி கொள்ள தேவையில்லை. செக்ஸ் இயக்கி. ஒரு பையனுக்கு உங்களைப் போலவே அதிக செக்ஸ் இயக்கி இல்லை என்றால் அது உங்களை வித்தியாசமாக்காது. இதை நீங்கள் சத்தமாக சொல்ல வேண்டும். செக்ஸ் டிரைவ்கள் நபருக்கு நபர் வேறுபடுகின்றன. ஒரு பெண் தனது கூட்டாளியை விட அதிக செக்ஸ் இயக்கி வைத்திருப்பதில் தவறில்லை. அவளுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாமல் போகலாம் என்பதே இதன் பொருள். தற்பெருமை பேசுவது. எல்லோரும் எவ்வளவு செக்ஸ் வைத்துக் கொள்கிறார்கள் என்று தற்பெருமை பேசுகிறார்கள். 20 வயதின் முற்பகுதியில் உள்ளவர்கள் தங்கள் நண்பர்களிடம் தாங்கள் உடலுறவு கொள்ளும் அளவை பற்றி தற்பெருமை காட்டுவதற்கான அதிக போக்கை கொண்டுள்ளனர். இருப்பினும் உங்கள் நண்பர்கள் பெரும்பாலும் பொய் சொல்கிறார்கள். சிலர் தங்களை நன்றாக உணர மட்டுமே இதை பற்றி தற்பெருமை காட்டுகிறார்கள்.